ஏவம் பகுவிதா யஜ்ஞாः விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டு துக்கத்திற்கு ஒரு தீர்வை கொடு அப்படின்னு பிரார்த்தித்த அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கும் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். முதல்ல எடுத்தோடனே பகவான் ஆத்மாவுடைய லட்சணத்தை சொன்னார். ஆத்மாங்கிற கோணத்தில் நீ பார்க்கும்போது உனக்கு ஒரு நாளும் துக்கம் வராது. துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்னென்னா உன்னை நீ ஆத்மா என்று புரிந்து கொள்வது. உடல் மனம் புத்தியை சார்ந்து இருக்கும் வரை ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் துக்கத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுபட முடியாது. அனைத்து துக்கத்திற்கும் காரணம் இந்த அஞ்ஞானம்தான். என்னை உடலாகவும் மனதாகவும் நினைத்து கொண்டு என்ன செய்கிறேன், இந்த உடலுக்கும் மனதிற்கும் உரிய ஏற்படுகின்ற துக்கத்தை என்னுடையதாக நான் நினைத்து கொள்கின்றேன். உண்மையில் துக்கத்தை பார்க்கும் நான் துக்கி அல்ல. அந்த துக்கத்தை பார்ப்பவன் யார் என்பதை விசாரம் செய்வாயாக. பண்டிதாக ந அனுசோச்சந்தி அப்படிதான் தொடங்கினார். அறிவாளி கவலைப்பட மாட்டான். கவலைப்படாத அறிவாளி கவலைப்பட மாட்டான். எந்த அறிவாளி கவலைப்பட மாட்டான்? தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்ட அறிவாளி கவலைப்பட மாட்டான். அப்படி இந்த ஹையஸ்ட் உபதேசத்தை கொடுத்துட்டு அதுக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பகவான் உபதேசம் பண்ணார். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம், எப்படி கர்மத்தை பண்ணுவது. கர்மயோகம் நேரடியாக ஞானத்தை கொடுக்காது. கர்மயோகம் ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கின்றது. ஞானத்தினால்தான் மோட்சம். இது நமக்கு கிளியராக இருக்கணும். ஞானத்தினால்தான் மோட்சம். கர்மம் ஞானத்தை அடைவதற்குரிய தகுதியை கொடுக்கின்றது. அதனால முதல்ல என்ன பண்ணணும், நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியும். அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணி இந்த ஞானத்திற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். இந்த ஞானம்தான் உத்தமமானது. இந்த ஞானம்தான் முழுமையான நிம்மதிக்கு உரிய ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மயோகத்தை 3வது அத்தியாயத்தில் முழுமையாக நிறைவு செஞ்ச பகவான் அடுத்த சாப்டரில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் முழுமையாக ஞான யோகத்தை சொல்கிறார். மோட்சத்துக்கு வழி. மோட்சம்னா என்ன அப்படின்னா 2 விஷயம் நமக்கு எப்பயும் ஞாபகத்தில். மோட்சம்னா என்ன, அதை 2 விதமாக நம்ம சொல்லலாம். பரிபூர்ணமாக எதையும் நிம்மதிக்காக யாரையும் சார்ந்து இருக்காத தன்மை. உயிரோடு இருக்கும்போது பூர்ணமான நிம்மதிக்காக எதையும் யாரையும் எதற்காகவும் சார்ந்து இல்லாமல் இருக்கின்ற அந்த தன்மை உயிரோடு இருக்கும்போது. மரணத்துக்கு பிறகு மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இல்லாமல் இருப்பது அதான் நமக்கு மோட்சம்னு சொல்கிறோம். மோட்சம்னா என்னன்னு தெரியும். நமக்கு படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகின்றது? உயிரோடு இருக்கும்போது யாரையும் எதற்காகவும் சார்ந்தில்லாமல் இருக்க போகின்றோம். மரணத்துக்கு பிறகு மீண்டும் பிறப்பு எடுப்பதில்லை. அது நமக்கு தெரியாது. மரணத்துக்கு பின்னாடி பிறப்பமா இறப்பமான்னு நமக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்கின்றது. இது நமக்கு விசுவாசம் இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? பிரச்சனைகள் எப்பவும் அது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்க போகுது. பிரச்சனைகள் மாறப்போகிறது கிடையாது. அதை நாம் அணுகுகின்ற முறையில், சிந்திக்கின்ற முறையில் தான் மாற்றத்தை பகவான் கொண்டு வர சொல்கிறார். இப்போ அதனால தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அறிவில் ஏற்பட வேண்டிய மாற்றம் எடுக்கும்போதே இந்த 4வது அத்தியாயத்தில் சொல்லும்போதே பகவான் தான் தொடங்கினார். இந்த ஞானத்தை, நிம்மதிக்கான பூர்ணமான வழியை, மனித குலம் நிம்மதியாக இருப்பதற்குரிய ஒரே உபாயத்தை நான் ஏற்கனவே சொன்னேன்னு சொன்னார். நான் மனுவுக்கு சொன்னேன், நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னான். பரம்பரையாக அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நீ வரப்போகிற காலத்துலேயும் நிம்மதிக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ நமக்கு என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம இதை அடைவதற்குரிய தகுதி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலான ஞானத்தை சொன்னார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு ஒரே சர்வம் பிரம்மமயம் ஒரு ஹையஸ்ட் ஞானத்தை சொன்னார். சொல்லிட்டு இந்த ஞானத்தை நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அந்த 12 சாதனைகளை எல்லாத்தையும் யஜ்ஞமாக சொன்னாருன்னு பார்த்தோம். 12 சாதனைகளில் முதல்ல ஞான யஜ்ஞத்தை சொன்னார். அந்த ஆத்ம ஞான யஜ்ஞம் அதுதான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அதுக்கு உபாயமாக 11 யஜ்ஞம் சொன்னாருன்னு பார்த்தோம். 11 யஜ்ஞத்தை பேர் இன்னொரு நம்ம ஞாபகப்படுத்திக்கிடுவோம். முதல்ல என்ன தேவ யஜ்ஞம் சொன்னார். தேவ யஜ்ஞம்னா பூஜைகள், புனஸ்காரங்கள், நம் செய்கின்ற வழிபாடுகள். அதன் மூலமாக ஒவ்வொரு யஜ்ஞத்துலேயும் என்ன ஆகின்றது அப்படின்னா, ஒரு தீய குணத்தை நாம் அந்த நெருப்பில் போடுகின்றோம்.
அந்த ஹவிசா என்ன கொடுக்குறோம், நம்ம ஒரு நம்ம விடுபட வேண்டிய ஒரு குணத்தை அதில் போட்டு எரிச்சிடுறோம். எரித்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து பண்பட்டவர்களாக நம்ம வர்றோம். அப்படி தான் அதை ஒரு யஜ்ஞமாக சொல்லியிருக்கார். அது மாதிரி தேவ யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன சொன்னார், தேவ யஜ்ஞம், ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞம் முதல்ல ஞான யஜ்ஞம், அடுத்து தேவ யஜ்ஞம், அடுத்தது இந்திரிய சம்யம யஜ்ஞம். இந்திரியங்களை மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கட்டுப்பாடு இல்லாமல் தெரியறத ஒரு கட்டுப்பாடுக்கு தேவையில்லாததை கொடுக்காத அப்படின்னா. அப்புறம் அடுத்தது விஷய கிரகண யஜ்ஞம். நல்ல விஷயங்களை அதுக்கு என்ன பண்ணு, கொடுத்து பழக்கு. இந்திரியங்களுக்கு கெட்டதை கொடுக்காத நல்ல விஷயத்தை கொடுத்து பழக்கு அப்படின்னு இந்திரிய ஒழுக்கத்தை சொன்னார். அப்புறம் அடுத்து மன ஒழுக்கம். சரி, இந்திரியங்கள் கண்காது மூக்குக்கெல்லாம் தேவையில்லாத அதை கொடுக்கல அப்படின்னால என்னாகும், நம்முடைய மனதிற்கு இப்போ எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அது போல் மனதிற்கு நம்ம இந்திரியங்கள் மூலமாக சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நல்லதை படிக்கிறது, நல்லதை பார்க்குறதெல்லாம் மனதிற்கு உணவாக அமைகின்றது. இப்போ நம்ம இதையே நம்ம பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகின்றது, நமக்கு மனக்கட்டுப்பாடு வந்து அமைகின்றது. அப்போ மன ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம். 5வது யஜ்ஞம் நமக்கு. ஆமாம், அடுத்த 6வது திரவிய யஜ்ஞம். திரவிய யஜ்ஞம்ங்கிறது நம்மளுடைய தானம், நம்மளுடைய பொருளை வச்சு யஜ்ஞம் பண்ணுறது. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுயநலத்திலேருந்து விடுபடுறோம். நமக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சுருந்ததை என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பிறருக்கு பகிர்ந்து கொள்கின்ற அந்த குணம் நமக்கு வருகின்றது. அடுத்து தப்போ யஜ்ஞம், தபஸ் பண்ணுறது. ஒரு இந்திரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விரும்பி நம்ம என்ன பண்ணுறோம், வசதிகளெல்லாம் குறைச்சிக்கிறது. பரவாயில்ல, கோயில் போகிறதுக்காக 40 நாள் விரதம் இருந்து ஒரு தபஸ் பண்ணுறோம். இதன் மூலமாக என்ன பண்ணுறோம், இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே, இந்திரியங்கள் வசமாக இருந்த நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்திரியங்களை என் வசத்தில் வச்சுருக்கேன். நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஒரு தபஸ், தப்போ யஜ்ஞம். அடுத்து யோக யஜ்ஞம். யோக யஜ்ஞம்ங்கிறது அஷ்டாங்க யோகம், நம்ம யோகாசன பயிற்சி அதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அதில் நமக்கு அந்த யோக யஜ்ஞம். அடுத்து சுவாத்தியாய யஜ்ஞம். சுவாத்தியாய யஜ்ஞம் நல்ல சாஸ்திர நூல்களை படிப்பது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, பாராயணம் பண்ணுறது, அதெல்லாமே சுவாத்தியாயம் தான். திருப்புகழ் படிக்கிறாங்க, தேவாரம் படிக்கிறாங்க, திருவாசகம் படிக்கிறாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம், இதெல்லாமே படித்து என்ன பண்ணுறோம், நம்ம புத்திக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குறது, கொஞ்சம் கொடுத்து பழக்கிறோம். கண்ட புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தோம், குமுத ஆனந்தவுடன் ராணிமுத்து படிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஸ்தோத்திரங்களை நம்ம எடுக்க தொடங்கும். முதல்ல இது சுவாத்தியாய யஜ்ஞம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஞான யஜ்ஞம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்க தொடங்கும். இது நமக்கு இந்த சாஸ்திரிய ஞானம், நம்ம ஆத்ம ஞானம் கிடையாது, ஸ்தோத்திரங்களில் இருக்கிற ஞானம், மற்ற விஷயங்களில் இருக்கிற அறிவு தேடல் இருக்கின்றது, நல்ல விஷயங்களே கொடுக்கறது. அடுத்து 11 பிராணாயாம யஜ்ஞம்னு பார்த்தோம். நம்மளுடைய மூச்சு, நம்முடைய பிராணனுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பிராணனை தாறுமாறாக போயிட்டு இருக்கிற பிராணனை என்ன பண்ணுறோம், கட்டுப்படுத்துகிறோம். பிராணனை கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய பசி தாகம் வந்து கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கும். கண்டபடி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பிராணனை சரி பண்ணால் என்ன ஆகும், நம்மளுடைய பசி வந்து பிராணனுக்கும் நம்மளுடைய பசிக்கும் ரொம்ப ரிலேட்டட். நம்மளுடைய பிராணமய கோஷத்துக்கும் நம்மளுடைய அன்னமய கோஷமும் ரொம்ப ரிலேட்டட். மனோமய கோஷம், 3 தான் சொல்லுவோம் நம்ம. இந்த 3மே ரொம்ப ரிலேட்டட். பிராணனை சரி பண்ணால் ஆரோக்கியம் நல்லாகும், மனசும் நல்லாகும். இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, அதில் பார்ப்போம், ஒரு சிலருக்கு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யோகாலேயே ஒருத்தவங்க போவாங்க, வந்து பிராணிக் ஹீலிங் சொல்லிட்டு அதில் சில பேர் போவாங்க. ஒருத்தருக்கும் ஏதாவது ஒன்றில் சேர்ந்துக்கிடுவாங்க முதல்ல. அதான் பகவான் சொல்கிறார், இது எல்லாமே சாதனைகள். ஒன்று என்ன ஆகும்னா ஒன்று தொட்டு ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்து யோகா கிளாஸ் போனாலே என்ன ஆகும், அங்கே யாராவது ஒருத்தங்க சாண்டிங் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் சாண்டிங் சொல்லி கொடுக்குற, அப்படியே அங்கே போகணுன்னு என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஒன்றா அவங்களே கொண்டு போய் கீத கிளாஸ் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. வந்து இட் இஸ் அ ஸ்டெப் நமக்கு. இப்போ என்ன ஆகுது, நமக்கு பிராணாயாம ஒரு யஜ்ஞமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 12 ஆகார நியம யஜ்ஞம். அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஆகார நியம யஜ்ஞத்தில் கொண்டு வந்து முடிக்கிறார். ஏன்னா நாக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். வந்து ஜிதம் சர்வம் ஜிதே ரசே அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாவடங்க நாளும் அடங்கும். நாக்குங்கிற இந்திரியத்தை ஜெயிச்சிட்டோம்னா மற்ற 4 இந்திரியங்களையும் ஜெயிக்கிறது ஈஸியாக. பார்க்க ஈஸியாக இருந்தாலும் அந்த நாக்கை கட்டுப்படுத்துறது, நாக்கு வந்து 2 வேலை பார்க்குது, ஈட்டிங் டங் அண்ட் ஸ்பீக்கிங் டங். அதுக்கு 2 வேலை, பேசுகிற வேலையும் இருக்குது, அதுக்கு சாப்பிட்ற வேலையும் இருக்குது. நம்ம இனிப்பாக சாப்பிடணும்னு நினைப்போம், இனிப்பாக பேசணும். நம்ம
ரெண்டும் நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். உள்ளே போகிறது இனிப்பாக போகணும்னு நினைப்போம், வெளியே வர்றது என்னவாக இருக்கணும், இனிப்பாக வரணும் நமக்கு. இப்போ ஆகார நியம யஜ்ஞம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும், சரியான சாப்பாடாக இருக்கணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும், அப்பப்போ சாப்பிடாமல் இருக்கணும். அது நமக்கு அதுதான் அந்த காலத்தில் விரதங்கள்லாம் இருந்திருக்கு, ஏகாதசி விரதம் அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஆரோக்கியத்தில் ஒரு பங்காக இருந்திருக்கு. சாப்பிடுவது எப்படி ஆரோக்கியமோ அது போல் அப்பப்போ சாப்பிடாமல் இருப்பது ஒரு உடம்புக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது. நம்ம சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு கிச்சனுக்கெல்லாம் ரெஸ்ட் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உடம்புல இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்பு என்ன பண்ணுது, எப்பொழுது பிறந்ததுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணுது, வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அடைய வேண்டிய லட்சியம் ஆத்ம ஞானம். மிச்ச 11 என்னவா இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்மளுடைய உடலையும் மனசையும் நம் புத்தியையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. நமக்கு ஒரு தன் போக்கில் திரிஞ்சு கொண்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இது நமக்கு ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஆன்மீகமே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படி இல்லைனாலும் ஒருத்தனுக்கு இது எல்லாமே தேவை. நல்லா நான் ஜஸ்ட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் சாமி கடவுள் நரகம் சொர்க்கம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, புண்ணிய பாவம்லாம் தெரியாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கூட இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் வேறு கஞ்சி தான் குடின்றுவார், இனிப்பே இல்லாமல் சாப்பிடணும், உப்பே இல்லாமல் சாப்பிடணுன்றவார். இப்போ என்ன பண்ண முடியாது. இப்போ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் தேவை. இந்த கட்டுப்பாடு வந்தாலே உனக்கு ஒரு அறிவில் ஒரு மாற்றம் இருக்கும், உன்னுடைய மனதில் ஒரு மாற்றம் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அடுத்த தேடுதலை உனக்கு நேச்சுரலாகவே கொண்டு போய் விட்டுரும். எல்லோரும் இதை கண்டிப்பாக இந்த ஆர்டரில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா இதனுடைய மகத்துவம் என்னென்னா, ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொன்று அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி கொண்டு வந்துடும். ஏதாவது ஒன்றை பிடிச்சா போதும் நமக்கு, அது அடுத்த இதை உனக்கு கொண்டு போயிடும். இப்போ அடுத்து என்ன சொன்னார், 31 என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த யஜ்ஞத்தின் யஜ்ஞ சிஷ்ட அமிர்த புஜக, இந்த யஜ்ஞத்தின் பலனை அனுபவித்தவன் என்ன பண்ணுறான், யாந்தி பிரம்ம சனாதனம். இந்த 11 யஜ்ஞங்கள் இருக்கு இல்லையா, சிஷ்டம்னா மிச்சத்தை, மிச்சம்னா என்ன அர்த்தம், இங்கே பிரயோஜனத்தை. இந்த ஹோமம் நீ இந்த ஆகார நியம யஜ்ஞம் பண்ணின, அதன் பிரயோஜனம் உனக்கு எங்கே கொண்டு போய் விடும், நீ சாத்வீகமான உணவையே சாப்பிட தொடங்கினா உன்னுடைய எண்ணங்கள் சாத்வீகமாக அமையும். நம்ம மனிதன் பிறக்கும்போது ஒரு என்னன்னாலும் சாப்பிடலாம், என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கிறத ஒரு அனிமல் மேனாக தான் நம்ம வாழ தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் பண்படுத்தி ஒரு மிருக மனிதனாக இருந்தவன் மேன் ஆகிறான். கொஞ்சம் பண்பட்டு என்ன பண்ணுறான், மேன் ஆகிறான். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இதுக்குள்ளே இருக்கும்போது அவனே காட் மேன் ஆகிடுறான். பண்படும் போது அதனுடைய ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு அதுக்கப்புறம் சத்துவகுண பிரதானமாக ஒருத்தன் ஆகின்றான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் யாந்தி பிரம்ம சனாதனம், பிரம்மன் இங்கே பரம்பொருள், அவன் மோட்சத்தை அடைய தகுதி உடையவன் ஆகின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும்னா நமக்கே தெரியாமல் மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்வதை நம்ம பார்ப்போம். முந்திலாம் நமக்கு நிறைய இந்த ஆசை அந்த ஆசைன்னு இருக்கும். இப்போ ஒன்றும் ஆசைலாம் ஒன்று நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக ஏதாவது இருக்கிறதுக்கு வழி சொன்னால் போதும்னு என்ன ஆயிரும், நமக்கு அந்த ஒரு தேடல் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்ம மனது பக்குவப்பட தொடங்கிடும். அயம் லோகக அயக்ஞஸ்ய, இந்த மாதிரி ஒரு இந்த சாதனைகளில் இல்லாதவன் இந்த உலகத்திலேயே அவன் நிம்மதியாக இருக்க முடியாது, இறந்ததுக்கு அப்புறமும் அவன் நல்ல உலகங்களை அடைய முடியாது. இப்போ நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கனாலும் இந்த சாதனைகள் தேவை, உனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமையணும் அப்படின்னாலும் உனக்கு இந்த சாதனைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாருன்னு பார்த்தோம். இவ்வாறு பலவிதமான யஜ்ஞங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நான் சொல்கிறேன், அவர் சும்மா நான் சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் எக்கச்சக்கம் இருக்குது. அதெல்லாம் வேணால் நீ வேதத்தில் போய் பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சில இதை கொடுத்துருக்கார், இது எல்லாத்தையும் நீ இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் முடிக்கும்போது ஒரு பஞ்ச் வச்சு முடிக்கிற. இந்த 11 நீ பண்ணுற இல்லையா, இந்த 11மே என்ன ஆகும் உனக்கு, கர்மஜான் வித்தி, இவைகள்லாம் கர்மந்தான்.
இதில் வந்து என்ன கிடையாது, உனக்கு பூர்ணத்துவம் கிடையாது அப்படின்னு ஒரு பஞ்சு வைக்கிற. நீ எவ்வளோதான் பண்ணினாலும், ஆரோக்கியத்துக்காக என்னதான் பண்ணினாலும் நோய் வரத்தான் செய்யும். அதில் வந்து என்ன கிடையாது, இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு சொல்லி முடிக்கிறார். அதனால தான் அந்த கர்ம எதனால் அந்த ஆத்ம ஞான யஜ்ஞம் உயர்ந்தது அப்படின்னா அதில் தான் பூர்ணத்துவம் கிடைக்கும் உனக்கு. அது சொல்லாமல் இதெல்லாம் கர்மஜான் வித்தி, இவையெல்லாம் கர்மங்கள், கிரியா. நீ எவ்வளோதான் பிராணாயாமம் பண்ணாலும் உனக்கு என்ன பண்ணும், அதில் உனக்கு நிறைவு வராது அப்படிங்கிற சொல்லி ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. அதை புரிஞ்சு என்ன பண்ணினியே, இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணணும். எல்கேஜிக்கு போகிறோம், எல்கேஜியிலே உட்காந்துட முடியாது. நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்ம அடுத்த இதுக்கு போகணும். இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விடுபடுவாயாகன்னு சொல்கிறேன். இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் உனக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இதிலேயே நின்றாத. ஏன்னா எப்படி கர்மயோகம் நமக்கு தேவை, கர்மயோகத்தினால் மோட்சம் கிடையாது. அதே மாதிரி இந்த சாதனைகள் நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு மிக மிக அவசியம். ஆனால் இவன் என்ன பண்ணாது, டைரெக்டாக மோட்சத்தை கொடுக்காது. என்ன சிலர் அப்படி தான் யோகாசனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க அதிலே ஸ்டக்கப்பாய் நின்றுவாங்க. வாழ்க்கை பூரா அதிலே நின்று இந்த ஃபுட்டு இதில் இருக்கிறவங்க பார்த்தா அதிலே இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த இதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து என்ன பண்ணுவாயாக, விடுபடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன் அதனால் வந்து பூர்ணத்துவம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். 33 ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப. ஸ்ரேயான மேலானது. அவன் கேட்டான், என்ன கேட்டான், கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதா யத் ஸ்ரேயஸ்யாத். எது மேலானது அதை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது, எது இருக்கிறதுலே மேலானதோ அதை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு. அதே மாதிரி தான் நமக்கு மூணாவது அத்தியாயத்தில் எடுத்தோன்னே கேள்வி கேட்டான். கேள்வி கேட்கும்போது என்ன, வியாமிஷ் ரேணேவ வாக்கியேன புத்தி மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாத். எனக்கு ஞான யோகத்தை இதையும் சொல்கிற அதையும் சொல்கிற, ஞான யோகத்தையும் சொல்கிற கர்மயோகத்தையும் சொல்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு, எது மேலானதுன்னு ஒன்று சொல்லு அப்படின்னு முதல்ல சொன்னான். இந்த குழப்புற மாதிரி இருக்குது. ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்னா எதுக்காக எனக்கு இந்த கர்மத்தை பண்ண சொன்னேன், எது மேலானது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பகவான் சொல்கிறேன், ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः பரந்தப. திரவியமய யஜ்ஞாத், அந்த திரவியம் முதலான அந்த யஜ்ஞங்கள், அந்த 11 இருக்கு இல்லையா, அதை விட மேலானது ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞம்தான் மேலானது என்பதை நீ புரிந்து கொள். ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா, இப்போ தானம் பண்ணு அப்படின்னாரு இப்போ நம்ம முன்னாடி வேறு எதுக்காவது கவலைப்பட்டிருப்போம். அப்புறம் என்ன ஆகும்னா, தானம் பண்ணி எனக்கு தானம் பண்ண முடியலையேன்னு கவலைப்பட தொடங்கிடும். நல்ல குணங்களும் என்ன ஆயிரும், நமக்கு ஒரு அப்டக்கிள் ஆயிரும். இவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு பண்ண முடியலையேன்னு எல்லாமே லிமிட்டேஷன் ஆயிரும். இப்போ நம்ம யாத்திரையாக போகிறோம், யாத்திரை போகிறோம் நல்லா இருக்குது, ஒரு வயசுக்கு அப்புறம் போக முடியாது. அப்புறம் என்ன ஆயிரும், அது கவலையாக இருக்கும். இப்போ பாராயணம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் எவ்வளோ படித்தாலும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும் நமக்கு. இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு என்ன ஆகும், அதுலேயும் என்ன ஆகும், நமக்கு கெட்ட குணத்துலேருந்து நல்ல குணத்துக்கு வர்றோம். அப்புறம் நல்ல குணமும் என்ன ஆயிரும், நமக்கு பந்தப்படுத்த தொடங்கிடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த திரவியம் முதலான யஜ்ஞங்கள் என்னால் இது பண்ண முடியலையே அது பண்ண முடியலேன்னு அது எல்லாமே அபூர்ணமானது. ஒரு நாளும் முழுமையாக அதில் என்ன கிடைக்காது உனக்கு, முடிச்சிட்டோன்னு முடிக்க முடியாது உன்னால். எங்கே போனாலும் அடுத்து இன்னொன்று இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, இந்த யஜ்ஞத்தை விட ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞா ஞான யஜ்ஞः பரந்தப. பரந்தப அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு,
எதிரிகளை வாட்டுபவனே, இந்த ஞான யஜ்யந்தான் இந்த திரவியம் முதலான யஜ்யத்தை விட உயர்ந்தது, அதை புரிஞ்சிக்கோ. நீட்டு முடிச்சிட்டாலே என்ன கிடையாது, டாக்டர் ஆயிட முடியாது. நமக்கு எனக்கு போதும், நீட்லேயே நான் உட்காந்துக்கிறேன், நீட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன்னு என்ன பண்ண முடியாது. அடுத்து எதுக்கு நீட்டு நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போனோம், டாக்டர் ஆகிறதுக்காகத்தான் போகணும். இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ பாராயணம் எல்லாம் என்ன பண்ணணும் நமக்கு. அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணி பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் கடவுள் காட்சி கொடுத்தாரு, எனக்கு கடவுள் காட்சியே கொடுக்கலையே. என்ன ஆயிரும் நமக்கு அந்த ஏதாவது ஒரு தவிப்பு என்ன ஆயிரும் உனக்கு வந்துடும். இந்த ஞான யஜ்யத்தில் உனக்கு அது முழுமையானது. ஏன்னா அதில் அடையிறதுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஞானத்துக்கு மேலாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறாரு, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தே. சர்வம் அகிலம் 2 வார்த்தை சொல்கிறார். அகிலம் எல்லாம், சர்வம் எல்லாம், எல்லா கர்மங்களும் ஞானே பரிசமாப்பியத்தே, ஞானத்தில் நிறைவடைந்து விடுகின்றது. இந்த ஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை. மற்ற எல்லாத்துலேயுமே இன்னும் அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா கர்மத்தோடைய தன்மையே எப்படி இருக்குன்னா, அது நமக்கு ஒன்று இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு கர்மத்தினுடைய தன்மையே அது அப்படி தான் இருக்கும். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், இன்னும் இது வேறு மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அந்த தோஷம் எல்லா கர்மத்திலையுமே இருக்கின்றது. அதனால தான் ஞானம் இதற்கெல்லாம் மேலானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி கொடுக்குறார். இந்த ஞானம் வந்துட்டாதான் உனக்கு பிரயோஜனம். ஞானம் இல்லாமல் நீ என்ன தான் பண்ணினாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஸ்டாண்டு போட்டு சுற்றுற சைக்கிள் மாதிரி. அது என்னாகும், உனக்கு எக்ஸசைஸ் இருக்கும், ஆனால் என்ன அது 1 இன்ச்சு கூட மூவ் ஆகிருக்காது. நீ இருந்த இடத்துல நின்று என்ன பண்ணிகிட்டு இருப்ப, சுற்றிட்டு ஒரு ஃபார்வேர்டு இது இருக்காது உனக்கு. இப்போ ஞானத்தின் வரும்போது உன்னுடைய தேடல் அனைத்தும் நிறைவடைகின்றது, உன்னுடைய ஆசை அனைத்தும் நிறைவடைகின்றது. இது எப்படின்னா, நமக்கு ஒரு ஹிமாலயாஸ்க்கு மேலே போகும்போது நமக்கு கைலாஷ் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கேம்ப் போட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா ஒரேடிக்காக போனால் நம்மளுடைய பாடி அந்த டெம்பரேச்சருக்கு யூஸ்டப் ஆகாது. கொஞ்சம் இப்போ நம்ம ஞானம்ங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. ஆத்மா பிரம்மங்கிறதுல புதுசாக கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது என்ன ஆகும், மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடையும். இப்போ இந்த மாதிரி பாராயணங்கள் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் வரும்போது என்னாகும், அந்த மனம் கொஞ்சம் நுண்மையான விஷயத்தை கிரகிக்கும் சக்தி உடையதாக ஆகின்றது. அதுதான் அதனுடைய பிரயோஜனம். மனதிற்கு பக்குவத்தை கொடுக்கறது தான் இந்த சாதனைகள் எல்லாம். அப்புறம் இந்த பக்குவம் அடைஞ்ச மனதோட, ஏன்னா நம்ம பிறக்கும்போதே நிறைய ஆசைகளோடு தான் பிறக்கிறோம். ஞானத்தில் ஆசை அனைத்தும் முற்று பெறுகின்றது அப்படின்னா, ஐயோ அப்புறமாட்டி என்ன ஆகும், ஆசைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, ஒரு மாதிரி என்ன பயமாக இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சமாக பக்குவத்தை கொடுப்பதற்கு இந்த சாதனைகள் அனைத்தும் முழுமையாக நமக்கு பயன்படுகின்றது. சர்வம் ஞானே பரிசமாபியத்தே, ஞானத்தில் முடிவடைகின்றது எல்லா சாதனைகளும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னது, இந்த முண்டகோபநிஷத்தில் குரு கிட்ட போய் கேட்பான், எதை அறிந்தால் நான் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு சொல்லுமா. குரு கிட்ட போய் எதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா நான் எல்லாத்தையும் அறிஞ்சதாகுமோ. நம்ம சொல்கிற ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். நீ அந்த எதை ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச திருப்தி வருமோ, அதை ஞானே பரிசமாப்பியத்தே. அதுதான் அந்த ஆத்ம ஞானம். உன்னை நீ யார் என்று அறிந்து கொள்வாய் என்றால் அனைத்தையும் அறிந்ததாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹையஸ்ட் இதை சொல்கிறார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் கொடுத்துட்டு, ரொம்ப ஞானம் ரொம்ப ஹையாக இருக்கே, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த அறிவு நமக்கு, இந்த ஞானம் வேணும். எல்லாமே அதில் முடிவடைகின்றது. உன்னுடைய தேடல் எல்லாமே நிறைவடைகின்றது இந்த ஞானத்தினால்தான். அப்படின்னா அந்த ஞானம் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். 34 தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா
உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் उपदेक्ष्यन्ति ते ज्ञानं ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ज्ञानिनस्तत्त्वदर्शिनः. இப்போ இந்த ஞானத்தை எப்படி அடைவது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உபாயம் சொல்கிறார். தத் வித்தி, அதை நீ அறிந்து கொள்வாயாக. அந்த பரம்பொருளை பற்றி எந்த அறிவினால் உனக்கு எல்லாம் முழுமையாகுமோ அதை நீ அறிந்து கொள்வாயாக. எப்படி அறிந்து கொள்வாயாக? இல்லை குரு சிஷ்யன் பற்றி சொல்ல போகிறார். அந்த ஞானம் வந்து டைரெக்டாக வந்து நம்மளாக தெரிஞ்சிக்க முடியாது, ஒரு குரு மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறார்? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு குரு மூலமாக தான் இதை நீயே அறிந்து கொள்ள முடியும். அதை நீ எப்படி அடையணும்? பிரணிபாதேன, பதனம்னா கீழே விழுவது, வணங்குவது. பிரணிபாதம்னா வணங்கி, விழுந்து வணங்கி. என்ன அர்த்தம்? நீ வந்து உன்னுடைய அகங்காரத்தை விட்டு விட்டு பணிவோடு பரிப்பிரஷ்னேன சேவையா. 3 சொல்கிற. பரிப்பிரஷ்னம்னா, பிரஷ்னம்னா கேள்வி, பரிப்பிரஷ்னம்னா ஒரு இன்டராக்ஷன், கேள்வி பதில் மூலமாக. பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவைனா சர்வீஸ் பண்ணி. 3 விஷயம் சொல்கிறேன். ஒரு சிஷ்யனுடைய தகுதி எதுலன்னு சொல்கிறேன். அந்த சிஷ்யன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்குன்னா, குருவை சரணாகதி பண்ணுறவனாக இருக்கணும். சரணாகதின்னா நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய அகங்காரத்தை விட்டவனாக இருக்கணும். சும்மா வந்து குருக்கிட்ட உங்களுக்கு ஏதோ தெரியுமாமே சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. அவனுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கணும். அந்த குரு அந்த இதுக்கு அவனுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறான். எனக்கு அந்த மேலான ஞானம் இந்த குரு மூலமாக தான் கிடைக்க போகின்றது அப்படின்னு அவனுக்கு அந்த ஒரு பணிவு இருக்கும். அடுத்து பரிப்பிரஷ்னம். பரிப்பிரஷ்னம்னா நிறைய கேள்வி கேட்கும். இப்போ குரு அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு முகவுரையாக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நிறையா குருமார்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மந்திர தீட்சை கொடுக்கறது, அவங்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்குற குருலாம் எப்படி இருப்பாங்கன்னா, சும்மா மந்திரத்தை மொத்தம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மந்திரத்தை நீ சொல்லு, இந்த மந்திரத்துக்கு நமக்கு வந்து அவர்கிட்ட நம்பிக்கை இருந்தால் போதும். அவர் சொல்கிற மந்திரத்தை சொன்னோன்னா நமக்கு இது கிடைக்கும். கேள்விலாம் கேட்க முடியாது, இது சொல்லு உனக்கு கிடைக்கும். இது ஒன்று அது அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மந்திர தீட்சைங்கிறது வந்து. இன்னொன்று எப்படி இருக்குன்னா, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற குருவாக இருக்கலாம். சும்மா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதெல்லாம் நம்ம குருன்னு சொல்கிறோம் நமக்கு. இது எப்படி இருக்குன்னா, டீச்சிங் குரு, உபதேசம் பண்ணுறவராக இருக்கும். அதனால தான் பரிப்பிரஷ்னம்னு சொல்லியிருக்கு. இப்போ இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கலாம், கேட்கணும், நிறைய டவுட்ஸ் வரும். பிளைண்டாக என்ன பண்ண முடியாது, அதை ஒத்துக்க முடியாது. இப்போ நான் அதுக்கு நிறைய கேள்வி, இது அதனால தான் நம்ம குரு சிஷ்ய அர்ஜுனன் கேள்வியாக நிறைய கேட்குறாங்க. குரு இந்த இதில் வந்து இந்த டீச்சிங்கில் மெத்தடாலஜியில் வந்து அனுமதி உண்டு, எத்தனை கேள்வினாலும் கேட்கலாம். குரு கிட்ட வந்து பணிவாக கேட்கணும். அது அதில் தான் நமக்கு, அதனால தான் கொடுத்து பணிவோட கேள்வி கேளு அப்படின்னு கொடுத்துருக்கு. பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவை பண்ணுன்னா பணிவிடை பண்ணுறது. அந்த காலம் குருகுலத்தில் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. பணிவிடை அப்படிங்கிறது எதுக்குன்னா, கூடவே இருக்கிறது, கூடவே இருந்து அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரியும். அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை நீ அறிந்து கொள்வாயாக. இது வந்து சிஷ்யனுக்குரிய லட்சணம், சிஷ்யனோட பார்ட்டு. சிஷ்யன் என்ன பண்ணணும், குரு கிட்ட போய் இதை நேரடியாக என்ன பண்ண முடியாது, புக்கில் படித்து தெரிஞ்சிக்க முடியாது. இது வந்து நான் யாருங்கிற கேள்வியை என்ன பண்ண முடியாது, நம்ம புஸ்தகத்தில் தெரிஞ்சு கேட்க முடியாது. நம்மளே சுயமாக உட்காந்து நீயா தேடு அப்படின்னு சில பேர் சொல்லலாம் வந்து. ஆனால் நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. செஞ்சு பாரு, அப்புறம் உனக்கு வந்து முடியலன்னா குருக்கிட்ட வந்து தான் ஆகணும். நம்ம ப்ராப்பர் டீச்சிங்கை தான் என்ன பண்ணுறோம், நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். சில பேர் இருப்பாங்க வந்து, இப்போ ரமணர் இருக்கார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்களாம் எக்ஸப்ஷன் கேஸஸ் வந்து, அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸப்ஷன் கேஸ் வந்து நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க இப்போ ரமண மகர்ஷி இருக்கார் அப்படின்னா அவர் போன ஜென்மாலேயே ஒரு குரு கிட்ட படிச்சிருந்துருப்பார். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளும் ரமணர் மாதிரி என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து, உனக்கு வந்து இது ஈஸி, குரு கிட்ட போய் படிக்கும்போது உனக்கு அது ஈஸியாக புரிய வைக்க முடியும், டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம இப்போ குருவை அணுகித்தான் என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும்.
அதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குருவையே நான் பார்த்துக்கலாமா, அவரையே நான் குருவாக ஏற்றுக்கலாமா அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணுறது கிடையாது. என்னுடைய அப்பாவுக்கு அவர் தான் குரு அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே சொல்கிறது எப்படின்னா, ஒரு டாக்டருக்கு வந்து இப்போ ஒரு ஃபோட்டோவில் ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் அந்த ஃபோட்டோவில் இருக்க டாக்டரை பார்த்தே நம்ம வைத்தியம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. உடம்புக்கே அப்படி. இது வந்து ரொம்ப நுண்மையான விஷயம். நம்ம பிள்ளைங்களாம் இருக்காங்க, நமக்கெல்லாம் ஏபிசிடி என்ன சொல்லிக் கொடுக்க தெரியாதா என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் கொண்டு போய் ஒழுங்காக ஸ்கூலில் போய் விடுறோம். ஆனால் இது வந்து முறையாக படிக்கணும், கேப் இல்லாமல் படிக்கணும். 2 கிளாஸ் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன, அது புரியாது. வந்து இந்த சிலபஸ் வந்து இந்த வேதாந்த பாடம் வந்து என்ன பண்ணாது, சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அந்த மெத்தடாலஜி ஒன்று இருக்குது. நம்ம அதனால தான் கைவிலை இது தொடங்கியிருக்கோம். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகும், நமக்கு கொண்டு போவார். இடையில 2 கிளாஸ் என்ன பண்ண மிஸ் பண்ணலாம் முடியாது. ஏன்னா அங்கே நமக்கு எப்படி சிருஷ்டி எப்படி வந்துச்சு நம்ம தொடங்கிட்டு இருப்போம். சிருஷ்டி போகும், நமக்கு இந்த சிருஷ்டி வந்துச்சு, பஞ்சபூத சிருஷ்டி வந்துச்சு, அப்படிலாம் வரும். நமக்கு எப்படி சிருஷ்டி இந்த ஜெகத்தை பற்றி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 கிளாஸ் இடையில போய் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது, லிங்கே ஆகாது. அந்த இது வந்து திரும்ப கண்டிப்பாக போய் ரெக்கார்டிங் கேட்டுட்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ முறையான ஒரு டீச்சிங் நமக்கு தேவை. இப்போ நீண்ட நாள் சேவையாங்கிறது எதுக்காகனா, நீண்ட நாள் ஒரு குரு கிட்ட படிக்கணும். சும்மா 2 நாள் படித்தோம், 1 மாதம் படித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. கடைசி வரைக்கும் புரிகிறது வரைக்கும் படிக்கணும். எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னா, உனக்கு இந்த வித்தை நன்றாக எவ்வளோ நாளைக்கு நம்ம +2 படிக்கிறோம் அப்படின்னா, அது முடித்து அதை சர்டிஃபிகேட் வாங்குறது வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம். அது மாதிரி இந்த விஷயம் நல்லா புரிகிறது வரைக்கும் நம்ம ஒரு மாணவன் குரு கிட்ட போய் தான் படிக்கணும். சரி, அப்போ குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் தேவை. ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும், ஒரு குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரையும் நம்ம குருவாக ஏற்றுக்க முடியாது. நல்ல டாக்டர்கிட்ட தான் நம்ம போவோம். சும்மா எல்லாரும் நமக்கு MBBS படிச்சிட்டாலே நம்ம போயிட மாட்டோம். 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தானே போகும். வந்து இவர்கிட்ட போனால் கேட்குமா அப்படின்னு என்ன பண்ணுறோம், விசாரிச்சுட்டு தான் போகிறோம். அது மாதிரி ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும், குருவுக்கும் சில தகுதிகள்லாம் இருக்குது. உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. ஞானி எப்படிப்பட்டவராக இருக்கணும், உபதேக்ஷயந்தி தே உனக்கு, அந்த சிஷ்யனுக்கு அந்த குருவானவர் என்ன பண்ணுவார், உபதேசம் செய்வார். கருணை காரணமாக அவர் உபதேசம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு புகழ் வரணும், பணம் வரணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான குரு எதுக்காக இதை உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா, நான் இன்னைக்கு பரிபூர்ணமாக துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கேன். நான் அது காரணம் என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்தார். வந்து அதனால உனக்கும் துன்பத்திலிருந்து என்ன பண்ணுறேன், விடுவிக்க நான் முயல்கின்றேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நீச்சல் பழகி என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இதிலேருந்து கடல்லேருந்து என்ன பண்ணிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன். நான் வந்து இந்த சம்சார சாகரத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். வந்து அப்போ நிறையா பேர் உள்ளே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும், எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா என்ன பண்ணுவோம், நம்ம உள்ளே போய் காப்பாற்றுவோம். அது மாதிரி குரு என்ன பண்ணுறார், கருணை காரணமாக அவருக்கு எதுவுமே தேவையில்லை. வந்து இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறது மாதிரி நீங்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால உபதேசம் பண்ணுறாரு. எதை உபதேசம் பண்ணுறாரு, ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. 2 விஷயம், 2 குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு அந்த குருவுக்கு. குரு வந்து இந்த ஞானத்தை முழுமையாக கற்றவராக இருக்கணும். ஒரு குருவோட லட்சணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, அவர் முதல்ல யார்கிட்டயாவது சிஷ்யராக இருந்திருக்கணும். வந்து ஒரு டாக்டர்னா அவர் முதல்ல யார்கிட்டயே டாக்டர் படிப்பு படிச்சிருந்துருக்கணும். படித்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருந்தா தான் என்ன பண்ணுவோம், அவரை டாக்டராக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒத்துக்கிடுவோம். எல்லாம் ஹவுஸ் சர்ஜன் எல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருந்துருக்கணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குருவுக்கு தகுதி என்னென்னா, அவர் ஒரு குருக்கிட்ட முறையாக படிச்சிருந்துருக்கணும். சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நல்லா படிச்சிருந்துருக்கணும். படித்தது மட்டும் கிடையாது, அந்த படித்த ஞானத்தை அவர் நல்லா உள்வாங்கினவராக இருக்கும். சும்மா படிச்சுட்டு அகாடமிக்காக இதை வந்து தெரிவிக்கிறவராக இருக்கக்கூடாது. வந்து நன்றாக உள்வாங்கினவராக இருக்கணும். 3 விதமான குரு சொல்வாங்க. வந்து ஒன்று ஸ்ரோத்ரியக. ஸ்ரோத்ரியம்னா சும்மா அவர் என்ன பண்ணுவார், நிறையா அவரால் என்ன பண்ண முடியும்னா அகாடமிக்காக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸ்ரோத்ரிய குரு அவருக்கு பிரம்மனிஷ்டை இருந்திருக்கார்.
ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர். குருவோடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நல்லா கேட்டிருக்கணும், முறையாக அவர் கேட்டவராக இருக்கணும், சொல்லி கொடுக்க தெரிஞ்சவராக இருக்கணும், அந்த நிஷ்டையில் இருக்கிறவராகவும் இருக்கணும். 3 விஷயம். அவர் நன்றாக படித்து அதை சொல்லி கொடுக்க தெரியணும், சொல்லி கொடுக்குற விஷயத்தில் அவர் நிஷ்டை இருக்கிறவராக இருக்கணும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு விஷயம் நல்லா தெரியும் ஆனால் சொல்லிக் கொடுக்க தெரியாது. இப்போ நம்ம டீச்சர்ஸ்லேயே பார்ப்போம், சில பேர் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண கீழேன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்க முறையாக படிச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், அதான் முறையாக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சொல்லிக் கொடுக்க தெரியும் ஆனால் பிரம்மனிஷ்டராக இருக்க மாட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்லிக் கொடுக்க தெரியும், பிரம்மனிஷ்டராக இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த நிஷ்டை வர்ற இடத்துல அவங்களால நிறைய டவுட் கேட்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, கிளாரிஃபை பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய டவுட் வரும் நமக்கு இது அப்போ அந்த டவுட் இருக்கும்போது அவர் படித்த விஷயத்தில் நல்லா அவருக்கு ஆழ் மனசில் ஊர்னவராக இருக்கணும், இந்த சாஸ்திரப்படி வாழ்பவராக இருக்கணும். இப்போ இது ரொம்ப நமக்கு அவசியம். அவர் சும்மா இந்த யஜ்ஞம் எல்லாம் சொல்லிட்டு அவர் தாறுமாறாக இந்திரிய நிகிரகம் இல்லாதவராக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது. சும்மா ஜஸ்ட் என்ன பண்ண, சும்மா படித்ததை ஒப்பிக்கிற மாதிரி இது அப்படி விஷயம் கிடையாது. ஸ்ரோத்ரியவனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும். அதான் சொல்ல தத்துவ தர்ஷினக. ஏற்கனவே பார்த்தோம், தத்துவ தரிசினா யாரு அப்படின்னு ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார். ஞாபகம் இருக்கா? தத்துவதரிசி யார்? தத்துவதரிசி நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோர் அபி திருஷ்டோந்தக அனயோகோ தத்துவதரிசிபிகி. யார் யார்? நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தக த்வனயோகோ தத்துவதரிசி. இல்லாததில் இருப்பதை யார் பார்க்கின்றானோ, இருப்பதில் இல்லாததை யார் பார்க்கின்றானோ அவனே தத்துவத்தை அறிந்தவன். என்ன பார்க்குறோம் நம்ம? இந்த உலகத்தில் பிரம்மத்தை யார் பார்க்கின்றானோ, பிரம்மத்தில் உலகத்தை யார் பார்க்கின்றானோ அவனே இறைவன். பிரம்மார்ப்பணத்தோட லிங்க் பண்ணிக்கலாம். யார் தத்துவத்தை அறிந்தவன்? நம்ம படித்து புரிஞ்சதா இல்லாமல் அவன் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணுறவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த குருவை அணுகி பணிந்து கேட்டு பணிவிடை செய்து இந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. இப்போ நமக்கு நிறையா கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. அந்த காலத்தில் எல்லோரும் இந்த ஞானத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தேடி போயிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு குரு கிட்ட நீண்ட காலம் படிக்கணும், புரிகிறது வரைக்கும் படிக்கணும், புரிஞ்சு நமக்கு அது நன்மை மயம் ஆகிறது வரைக்கும் படிக்கணும். பின்ன அவங்க சில நேரம் நம்ம இது ரொம்ப நாள் படிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுலே குரு திடீர்னு இறந்து போயிடுவார். அப்போ நமக்கு நிஷ்டை வந்திருக்காது. இப்போ அவர் போயிட்டாரு, எனக்கு இவர் தான் குரு இவர் தான் குருன்னு நம்ம என்ன பண்ண சென்டிமெண்டலாக அங்கே ஸ்டக்கப் ஆகி நின்றக்கூடாது. நமக்கு நிஷ்டை வர்றது வரைக்கும் அடுத்து திரும்ப ஒரு எந்த குரு கிட்ட போனால் நமக்கு நிஷ்டை வரும், அதுக்காக ஒரு தேடல் வரணும் நமக்கு. ஏன்னா அப்படி தான் பார்க்குறோம். நம்ம ஓங்காரன் சாமிஜி பார்க்குறோம், சித்பானந்த சாமிஜிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் பரமாத்மானந்த சாமிஜிட்ட போய் படிக்கிறாருன்னு பார்த்தோம். சின்மயானந்த சாமிஜி பார்க்குறோம், முதல்ல சிவானந்தர்கிட்ட படிச்சுட்டு தபோவன் மகாராஜ்கிட்ட போகிறாருன்னு பார்க்குறோம். தயானந்த சாமிஜியும் சின்மயானந்த சாமிஜிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் படிச்சிருக்காரு. நீண்ட நாள் ஃபுல்லாக சங்கர பாஷ்யம் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த அபரோக்ஷமாக அது ஆகிறது வரைக்கும், அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த குரு சென்டிமெண்ட்டில் போய் நின்றுக்கிடக்கூடாது. எனக்கு பாதியிலே அந்த குரு எனக்கு இவர் தான் முதல்ல தொடங்கி விட்டுருப்பாரு, ஆனால் அதுக்குள்ளே அவர் சமாதியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவர்கிட்ட நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அது விஷயம் நன்றாக புரிகிறது வரைக்கும், நானும் தத்துவதரிசியாக ஆகிறது வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அந்த குரு சென்டிமெண்ட்லாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அந்த குருத்துவம் முக்கியம். நமக்கு அந்த குருவோட அந்த உருவத்தில் போய் நம்ம போய் அட்டாச் ஆகிடக்கூடாது, அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் விடாமல் இப்படி தான் நம்ம இந்த ஞானத்தை பெற முடியும். இப்போ நம்மளாக உட்காந்து சுயமாக நான் யார் விசாரம் பண்ணினா இவர் சொல்லுவார், நான் கேட்டுப்பார் உள்ளேருந்து உனக்கு உள்ளே வரும், நான் ஒரு முட்டாள் உள்ளேருந்து வரும் பாரு. தயானந்த சாமி சொல்லும்போது உனக்கு நீ யாருன்னு உனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம முகத்தை நம்மளே பார்க்க முடியாது. அதனால தான் சாஸ்திர தர்ப்பணம்னு சொல்லுவோம். தர்ப்பணம்னா கண்ணாடி. சாஸ்திரங்கிற கண்ணாடியில் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கின்றது, உன்னை உனக்கு அறிமுகப்படுத்துகின்றது. எப்படி கண்ணாடியில் என்னை நான் பார்க்குறேனோ அதுபோல் சாஸ்திரம் உண்மையிலேயே நான் யார் என்பதை சொல்லி கொடுக்கின்றது. உண்மையில் நீ உடல் அல்ல, மனம் அல்ல, இதற்கு வேறான ஆத்மஸ்வரூபங்கிறத அந்த சாஸ்திரத்தின் மூலமாக குருவின் துணை கொண்டு நம்ம இதை படிக்கிறோம்.
அப்படித்தான் இதை நீ பெற முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அடுத்ததில் இந்த ஞானத்தினுடைய மகிமை சொல்கிறார். 35 யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான் அசேஷேன த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான் அசேஷேன த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. இந்த ஞானத்தினுடைய மகிமை பிரயோஜனம், இந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கும்போது யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் ஆஸ்யசி பாண்டவ, எதை அறிந்தால், எந்த ஞானத்தின் மூலமாக புனக மீண்டும் ந மோகம் ஆசியசி உனக்கு மயக்கம் வராதோ, அறிவில் குழப்பம் வராதோ, தடுமாற்றம் வராதோ, எந்த பிரச்சனையும் கண்டு நீ பயப்பட மாட்டாயோ. அவனுக்கு என்ன பயம் வந்துச்சு, இவங்களை எல்லாத்தையும் கொன்னா என்ன ஆகும் எனக்கு, அவனுக்கு அந்த ஒரு நான் கொல்லவில்லை, என்ன கொல்ல விரும்பவில்லை, இவர்களை கொல்ல அவன் விரும்பவில்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது துரியோதனன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் ஆத்தத்தாயின்னு பார்த்தோம். ஆத்தத்தாயி அப்படின்னா மரண தண்டனைக்கு உரியவன். ஆத்தத்தாயின்னா மரண தண்டனைக்கு உரியவன். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். எதெல்லாம் என்ன தப்புகள்லாம் பண்ணுனா மரண தண்டனை விதிப்பாங்களோ அதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு ராஜாவாக அர்ஜுனன் என்னென்னோ பண்ணணும், அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனால் அதை பண்ணுறதுக்கு அவனுக்கு மயக்கம் வருகின்றது. ஜென்ரலாக அர்ஜுனனை பற்றி சொல்கிறார், நமக்கும் வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் வரலாம். மோகம்னா மயக்கம், அறிவில் மயக்கம். எதை அறிந்தால் உனக்கு மீண்டும் குழப்பம் வராதோ, ஏன பூதான் அசேஷேன திரக்ஷ்யசி ஆத்மன்யதோ மயி. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறார், ஞானத்தோட உச்சத்தை சொல்கிறார் பகவான். இதை அறிந்தால், ஏன எந்த ஞானத்தால் இதை புரிந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகம் அனைத்தும் பூதான் அசேஷேன, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நீ பரம்பொருளாக பார்க்க தொடங்குவாய். ஆழமான விஷயத்தை சொல்கிறார். அசேஷேன மிச்சமில்லாமல் எல்லாவற்றையும் இறைவனாக நீ பார்க்க தொடங்குவாய். எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் விஷ்ணுமயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் உண்மயம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. எப்படி சொல்கிறாரு, காக்கை சிறகினினே நந்தலாலான்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் இறைவனாக பார்ப்பது, எல்லாவற்றிலும் என்னையே பார்ப்பது. இந்த ஞானம் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி என்னை நான் நேசிப்பேனோ அதுபோல் எல்லாவற்றையும் நான் நேசிக்க தொடங்குவேன். எனக்கு எவ்வளோ நான் முக்கியத்துவம் கொடுப்பேனோ அதுபோல் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுதான் திரக்ஷ்யசி. திரக்ஷ்யசினா பார்ப்பாய். திரக்ஷ்யசி ஆத்மனி அதோ மயி. ஆத்மனி என்னிடத்தில் உலகத்தை, இந்த ஹையரை சொல்கிறார், அந்த ஆத்மாவாகிய என்னிடத்தில், பிரம்மமாகிய என்னிடத்தில் தான் இந்த உலகம் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம், ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவ ஆத்மா பரம ஆத்மா. ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் பொதுவாக இருப்பது அந்த ஆத்மா, அந்த பரம்பொருள் தத்துவம். ஆத்மனி மயி. மயினா என்னிடத்தில். பகவான் தன்னை ஈஸ்வரனா சொல்கிறார் இந்த இடத்துல. ஈஸ்வரனாகிய என்னிடத்தில் உலகம் அனைத்தையும் பார்ப்பாய், ஆத்மாவாகிய உன்னிடத்தில் உலகம் அனைத்தையும் பார்ப்பாய். மகா வாக்கியம் மாதிரி இது. என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பாய், உன்னிடத்தில் எல்லோரையும் பார்ப்பாய். திரக்ஷ்யசி பார்ப்பாய். பார்ப்பாய்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அறிவு கண்ணால் பார்ப்பாய். புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு வேற்றுமை தான் தெரியும். எப்படி கம்மல் வேற, நகை வேற, ஒன்றுன்னா என்னது, இன்னொன்றும் கம்மல் வேற, மூக்குத்தி வேற, வளையல் வேறன்னு சொல்கிறோம். கண்ணுக்கு வேற்றுமை தெரிஞ்சாலும் அறிவினால் என்ன பண்ணுறோம், தங்கம்னு புரிஞ்சுக்கணும். அதுபோல் இப்போ நமக்கு இந்த துக்கத்திற்கு காரணம் இந்த உலகம் அல்ல.
கடைசியில் நமக்கு பிரச்சனைக்கு காரணம் உலகம் அல்ல, துக்கத்திற்கு காரணம் நாம் இந்த உலகை பார்க்கும் விதம். பார்க்கும் விதத்தை தான் என்ன பண்ணுறாரு பகவான் மாத்துறார். எல்லாவற்றையும் சர்வம் பிரம்மமயம், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருக்குறளில் நம்ம பார்க்குறோம், எப்பொருள் எத்தன்மை தாயினும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை மெய்ப்பொருளாக பார்ப்பதே அறிவு. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். அதுதான் இதில் சொன்னது தான் திருக்குறளில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு, திருக்குறளில் சொன்னது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. திரக்ஷ்யசி ஆத்மன் யதோமயி, எல்லாவற்றிலும் இறைவனையே என்ன பண்ணுறான், பார்க்க தொடங்குகின்றான். அதன் காரணமாக என்ன கிடைக்குது அவனுக்கு, அவன் இதற்கு மேல் அடைவதற்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு பரிபூர்ணமாக ந மோகம் ந புனக மோகம் ந யாஸ்யசி, அவன் எதற்குமே அவனுடைய மனதில் குழப்பம் கிஞ்சித்தும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை நீ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக, இந்த ஞானத்தை பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் முறையாக நீண்ட நாள் ஒரே குருவிடம் விடாமல் இதை நீ ஸ்ரத்தையோடு கற்று இதை நீ புரிந்து கொள்வாயாக அப்படின்னு இந்த ஞானத்தை உச்சத்தில் சொல்கிறார். ஞானம் நமக்கு இந்த 11 சாதனைகள் மூலமாக கிடைக்கின்ற அந்த ஞானமானது எப்படி பெறுவது, அந்த ஞானம் எப்படிப்பட்டது, 2 விஷயம் சொல்லியிருக்கார். எப்படி அந்த ஞானத்தை அடைவதுங்கிறத 34 சொன்னார். அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் இது கிடைச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே உனக்கு பரம்பொருளாக தெரியும். எப்பொருள் எத்தன்மை தாகினும் அப்பொருளை மெய்ப்பொருளாகவே நம்மால் பார்க்க முடியும். அதான் திரக்ஷ்யசி ஆத்மனி யதோமயி. இதை நம்ம பாராயணம் பண்ணிடுவோம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः யஜ்ஞாத்வா ந புனர்மோஹம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரேகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.